நம்ம போன பதிவிலேயே பார்த்திருப்போம். மே 9 நைட் 10:30 மணி நம்மளோட நேரப்படி பாகிஸ்தான் 26 இடங்கள குறி வச்சு வேவ் பை வேவா ட்ரோன்கள அனுப்பி விட்டிருந்தாங்க. நம்மளோட வீரர்கள் பெருமளவுல அந்த வேவ்ஸ தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. 26 பகுதிகளும் சேஃப்கார்ட் பண்ணியிருந்தாங்க. சில பகுதிகள்ல விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. ஃபெரோஸ்பூர்லலாம் அந்த வீடியோ பதிவுகள நம்ம பார்த்திருப்போம். இப்ப அதுக்கப்புறம் அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் பல இடங்கள்ல ட்ரோன்கள யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஷெல்லிங். அதாவது சீனாவோட SH-15 ஹவுட்சர்ஸ யூஸ் பண்ணி நம்ம மேல ஷெல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில ஏரியாக்கள்ல மிசைல்ஸையும் ஏவி விட்டு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். இந்த மேப்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தான். அதாவது ரெட் கலர்ல ரவுண்ட் மாரி போட்டிருக்கு இல்லையா? டார்கெட் மாரி. அந்த இடங்கள்ல ஷெல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூ கலர்ல மார்க் ஆயிருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. குண்டுகள் மாரி இருக்கு இல்லையா? அதாவது சிர்சா, ஸோ இந்த மாரி பகுதிகள், ஜெய்சால்மர், பார்மர், ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல்கள ஏவி விட்டுருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டைல்ஸ ஏவி விட்டு நம்ம மேல தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல பெருமளவுல சிவிலியன் டார்கெட்ஸ் அதாவது மக்கள் வாழும் பகுதி, அதிகமா உபயோகிக்கக்கூடிய பகுதிகள். உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல், இது போல மக்கள் அதிகமா வாழ்கின்ற பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல்கள ஏவி தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸ்ரீநகர் திரால் லேக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டைல் வந்து கடந்திருக்கிறத இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு அதிக அளவுல அதாவது மே 9லிருந்து மே 10 வரைக்கும் தாக்குதல் பண்றாங்கல்ல ட்ரோன்கள். இதுல பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியோட ட்ரோன்கள யூஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. அந்த துருக்கி ட்ரோன்கள சிலதெல்லாம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான இமேஜஸ், வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. துருக்கி அதிக அளவுல பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பாகிஸ்தான் நம்ம மேல ஒரு முழு நீள போருக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாராயிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எந்தெந்த பகுதிகள்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக வாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ கிளியர் பண்ணணும். அட்வான்டேஜ் பொசிஷன் எடுத்துக்கணும்னு மீடியாக்கள் முன்னாடி ஃபேக்கான ஒரு விஷயத்தையும், களத்துல வந்து பாத்தீங்கன்னா, வேற மாரியான ஒரு விஷயத்தையும் செஞ்சுகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இத ஓமிகா சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் நம்மளுடைய ஏர் பேஸஸ்லாம் சுட்டு வீழ்த்தியாச்சு. அ அங்க இருக்கக்கூடிய மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஏவவே இல்ல. அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தரப்பு வந்து பொய்கள வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ ஆதாரங்கள், இமேஜஸோட வந்து பாத்தீங்கன்னா, ஓமிகா சிங் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதுக்கான இமேஜஸ் சிலதும் சைட்ல லோட் ஆயிருக்கும். இது இந்த தாக்குதல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கணுமா இல்லையா? ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாகிஸ்தானோட ஏர் பேஸஸ நம்ம சூறையாட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். இதுல சிலகாட் ஏவியேஷன் பேஸ், நூர்கான் இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேல டாப்ல இருக்கு இல்லையா? அது மிக முக்கியமான ஒரு ஏர் பேஸ் பாகிஸ்தானோடது. அந்த மேப்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தான். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சில ரேடார் பகுதிகள். ஸோ இது எல்லாத்தையுமே மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருக்கோம். இந்த நூர்கான் ஏர்பேஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியம். ராவல்பிண்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ். அதாவது பாகிஸ்தானோட ராவல்பிண்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸே நம்ம அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்க உண்டாயிருக்கு. ஸோ பாகிஸ்தான் முழுவதுமே நம்மளோட கவரேஜ்குள்ள தான் இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்படி இருக்கும்போது, நம்ம பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா, அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்றதுக்காக இருக்கக்கூடிய மொத்த ட்ரோன்கள், ஆர்ட்டிலரி ஷெல்லிங், மோட்டார் தாக்குதல், இது போல பல விஷயங்கள பயன்படுத்தி நம்ம மேல தாக்குதல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ராணுவத்த வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நகர்த்தி இருந்திருக்கிறாங்க. ட்ரூப்போட மூவ்மெண்ட்ஸ் ஹெவியா இருக்குன்றதையும், நம்மளோட ராணுவ தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாகிஸ்தான் மிக பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டாலும், அது மிக பெரும் போர் தான். இப்ப டீஎஸ்கலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல நாடுகளும் பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தரப்புல இருந்து நம்மகிட்டயும் சரி, பாகிஸ்தான் தரப்புலயும் சரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனைய தீர்க்கலான்றதுக்காக. 2வது மார்க்கோ ரூபியோ அவர்கள் தொடர்ந்து நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் கூடயும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும். இதுக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, எஸ்கலேட் பண்ணுங்க. இதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கல. பட் ஆனா பிரச்சனைய முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல, இந்த பிரச்சனைய கண்டெயின் பண்ணதா பாக்குறாங்க. ஏன் என்ன காரணம்? இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னா, ஓடோடி வந்து ஆயுதங்கள் குடுக்கறது என்ன? போர்க்கப்பல்கள்ல கொண்டு வந்து உதவிகள் செய்யறது என்ன? ஏர் ஸ்ட்ரைக் பண்றது என்னன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு செய்றாங்க.
அதாவது இவங்களுக்கு ஒரு விஷயம், இவங்களோட நாடு, இவங்களோட நட்பு நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரும் கேட்கக்கூடாது. அதே இன்னொரு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதே போல பிரச்சனை வந்துச்சுன்னா, இவங்க ஓடோடி வந்து இந்த பிரச்சனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்க நாட்டுல தீவிரவாத தாக்குதல் நடந்ததே, இந்த ட்வின் டவர் அட்டாக். சோ அதுக்கு ஒரு நாடு மேல போர் தொடுத்தே வந்தீங்களே! முதல்ல அந்த ஆப்கானிஸ்தான் அந்த தீவிரவாதியே இல்ல. அடைக்கலம் குடுத்து வச்சிருந்தது பாகிஸ்தான்ல. ஏன்னா பாகிஸ்தான்ல தான் பின் லேடன் வந்து பாத்தீங்கன்னா சுட்டுக் கொன்னாங்க அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பாகிஸ்தான்ல அமெரிக்கா வந்து போர் தொடுக்கல. ஆனா இதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் போர் தொடுத்தாங்க. இது வேடிக்கை. அவங்க ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. இதே வேற ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா எதுவுமே பேசாம இருக்கணும்னா எப்படி? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அது ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட துணை அதிபர் பேசுறது ரொம்பவும் ஆத்திரங்களையும், கோபத்தையும் இந்தியர்களுக்குள்ள ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இது தெரிஞ்ச விஷயம் தான். இது நம்ம முன்னாடியே அதாவது ட்ரம்ப் அவர்கள் எலெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அமெரிக்கால இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற பேரு அதிக அளவுல அடிபடுது. அதுக்கான காரணம் நம்ம ரஷ்யாக்கு உதவியா இருக்கோம். ஒரு வேளை இவங்க இந்தியர்கள்ன்ற பேரை பயன்படுத்தி நம்மள அழிக்கிறதுக்கான செயல்கள செய்வாங்களா? அப்படின்ற எண்ணங்கள் வருதுன்னு அந்த டைம்ல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ அது இப்ப தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பிப்ரவரி மாசம் கூட இந்த IMF லோனு 1 பில்லியன் தான் பாகிஸ்தான் கேக்குறாங்க. ஆனா அமெரிக்கா 2 பில்லியன் IMF வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்குது. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிற சொல்லிக்கலாம். ஆக்சுவலா IMFக்கு வந்து பாத்தீங்கன்னா, லோன் குடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எதிரா யாராலயும் ஓட்டு போட முடியாது. ஆனா, ஓட்டு போடாம நம்ம அப்ஸ்டெயின் ஆயிக்கலாம். சோ அதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா, பாகிஸ்தானுக்கு குடுக்கலாங்கிற ஓட்டுக்கள் இருந்தது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு IMF குடுப்பாங்க. சோ இது போல நட்பு நாடுகள வச்சு இது போல செய்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த அமெரிக்க தரப்பு இருந்து. மேலும் மேலும் இந்த சந்தேகங்கள் வலுக்கறதுக்கான காரணம், பிப்ரவரி மாசம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், யுஎன்னுக்கு ஃபண்ட் ஸ்டாப் பண்ணதுன்னு பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஃபண்ட ஹோல்டு பண்ணாங்க. ஆனா பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் குடுத்திருக்காங்கன்னா என்ன காரணம்? அமெரிக்கா அ பாகிஸ்தான நேட்டோவோட குளோபல் பார்ட்னரா வச்சிருக்காங்க இல்லையா? சோ அதுக்கான எய்டுகளா? இது போல முன்னாடியே திட்டங்கள் வகுத்து, நம்மளுக்கு எகெயின்ஸ்டா காய் நகர்த்தணுன்றதுக்காக திட்டங்கள கிளியரா வகுத்திருக்காங்களா? சோ ராணுவம் நம்மகிட்ட ஒப்படைக்கும் போதே மும்பை தீவிரவாத தாக்குதலோட மாஸ்டர் ஹெட் ஒப்படைக்கும் போதே இதுக்கான திட்டங்களா தீட்டிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் பலதும் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ இப்போ அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு. பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு உதவணும் அப்படிங்கறதுல ரெடியா இருக்கிறாங்க அமெரிக்கா. இப்ப பாகிஸ்தானும் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஆதரவா இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேல போர் தொடுத்துறாங்க அப்படின்னா நம்ம நாடு பிரச்சனையில இருக்கும். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்கக்கூடிய இந்த சிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்களை சந்திக்கும். ஏன்னா மே 9 பரேட் நம்மளால போக முடியல. பல நாடுகள் போயிருக்காங்க, நம்மளால போக முடியல. ஸோ இது போல ரஷ்யாக்கு அழுத்தங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இது போல மூவ்ஸ் பண்றாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள், சந்தேகங்கள் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜேடி வேன்ஸ் அவர்களோட பதில் தான் இந்த இத்தனை பிரச்சனைக்குமான காரணமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அமெரிக்காவோட நிலைப்பாடுகள் என்ன மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த நியாயப்படுத்துதல் அப்படிங்கிறது வருது இல்லையா, இந்த ஒயிட் வாஷ் பண்ணுதல் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். இப்ப பாகிஸ்தான் அதுக்கு ஏத்தபடி வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகள் செய்யறாங்க. ஏன்னா நேத்திக்கு நைட்டு நம்ம மேல தாக்குதல் பண்றாங்க. ட்ரோன்களை ஏவி விடுறாங்க, மிசைல் தாக்குதல் பண்றாங்க. ஏவி விட்டுட்டு உடனே சிவிலியன் ஏர்கிராப்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளால அதை ரிட்டாலியேட் பண்ண முடியாது. 2வது ட்ரோன்கள் வருது அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. நம்ம பகுதிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இதே பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்காக ஏவுறோம் அப்படின்னா, நம்மளோட பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ இது போல வேலைகள் செய்யறதுனால, நம்மளுக்கு கொஞ்சம் பின்னடைவா இருக்கு. ஒருவேளை ஏதாவது தப்பாயி, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த சிவிலியன் ஏர்கிராப்ட்ஸ் அடிச்சிட்டோம்னா, உலக நாடுகள் மத்தியில நம்மள கெட்டவங்கள சித்தரிச்சிடலாம். சோ இது போல மிஸ்இன்ஃபர்மேஷன தெளிவா கையாடக்கூடிய வகையில இந்த மேற்கு மீடியாக்கள் பாகிஸ்தானும் இருக்கு. அதுக்கு துளியும் இடம் குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் எத்தன நாளைக்கு இது போல மோசமான வேலைகள், சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சுகிட்டு இருக்க போறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது போல. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிரும். என்ன கள நிலவரம், என்ன ஏதுங்கிறதெல்லாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம
பாகிஸ்தான் இப்போ ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்தியா மிசைல்களை ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதிகளையும் குறி வச்சு ஏவி விடுறாங்க அப்படிங்கிறது போல ஆப்கானிஸ்தான் இதை திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இப்போ நீங்க தான் தீவிரவாத தாக்குதல் பண்றீங்க, உங்களை தான் அடிக்கிறாங்க, எங்களெல்லாம் எதுவும் பண்ணல அப்படிங்கிற திட்டவட்டமா மறுத்து இருக்கிறாங்க. இவங்களே அங்க தாக்குதல் பண்ணணும் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு, ஆப்கானிஸ்தானை தாக்குதல் பண்ணணுன்றதுக்காக செஞ்சுட்டு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாக்குதல் பண்றோம், சிண்டு முடிஞ்சோட ட்ரை பண்றாங்களாமா. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல பாகிஸ்தான் வந்து இப்படி சிஞ்சு முடிஞ்சோட ட்ரை பண்றாங்களா, நம்ம தரப்புல இருந்தும் மறுத்துட்டோம், நாங்களா அப்படி எதுவும் டார்கெட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை. சும்மா பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் பண்ணாங்க, நம்ம அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்டி டெரரிஸ்ட் ஆபரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுவும் பாகிஸ்தான் மிலிட்டரி ஆபரேஷனா மாத்த ட்ரை பண்றாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழ்ச்சி. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியர்களான நம்ம இது போல தவறான செய்திகளை எதையும் நம்பிடக்கூடாது, பாகிஸ்தான் தரப்புல வரக்கூடிய செய்திகள். சரி, ஓகே. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல இப்போ போர்னு வந்துருச்சு அப்படின்னா ஷார்டேஜஸ், ஃபுட் ஷார்டேஜஸ், ஆயில் ஷார்டேஜஸ் எல்லாம் வந்துருமா அப்படின்ற அச்சங்கள் பலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த காரணத்தினால இப்போதைக்கு ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தானியங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு, எல்லாமே சஃபிஷியன்டான அளவுக்கு இருக்கு. அடுத்தது ஆயில், இது போல விஷயங்களும் நம்ம கிட்ட சஃபிஷியன்டா இருக்கு. போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு பயமோ பதட்டமோ பேனிக் பையிங்கோ தேவையில்லை அப்படிங்கிறது போல கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அந்தந்த துறை தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் போருக்கு வந்தாலும் நம்ம தயாரா இருக்கோன்ற செய்தியை பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கோம். பாகிஸ்தான் இப்ப இந்த பிரச்சனையை முடிக்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா மிக பெரும் சேதத்தை சந்திப்பாங்க அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.